ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்போ இன்னைக்கு நான் ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்ஸு தாங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் கூட பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா வீடியோக்குள்ள போயிரலாம். அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க. நம்ம இது மாதிரி நான்வெஜ் எல்லாம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தபடி இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்பவே ஐஸா அது நமக்கு செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அது அப்புறமா அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வர்றதுக்கே மோர் தென் ஹவர்ஸ் எல்லாம் ஆயிருங்க. அது இல்லாமல் நமக்கு வித்தின் மினிட்ஸில் நமக்கு அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு அருமையான டிப்பு தாங்க இது. அதுக்காக வேண்டிட்டு குக்கர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குக்கருக்குள்ளே போட்டு தான் நம்ம இந்த ஐஸு நம்ம சீக்கிரமாக மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. அதுக்காக வேண்டிட்டு அந்த குக்கருக்குள்ளே நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் தாங்க வச்சிருக்க போகிறேன். டிஃபன் இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாத்திரம் இந்த மாதிரி கமிழ்த்தி கூட வச்சுட்டா போதுங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா சூடாக இருக்கிற தண்ணி நாம அந்த குக்கருக்குள்ளே ஊற்றி விட்டுடலாங்க. நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை நீங்கள் ஊற்றுறதுக்கு பார்த்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா சூடாக இருக்கிற தண்ணி நான் அந்த குக்கருக்குள்ளே ஊற்றி விடுறேங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த ஐஸ் மெல்ட் பண்ண வேண்டிய ஃப்ரீசர்க்குள்ள வச்சிருந்த அந்த நான்வெஜ் எடுத்து அந்த பாக்ஸ்க்குள்ள வச்சிரலாங்க. டிஃபன் பாக்ஸ்க்கு மேல நம்ம இந்த மாரி வச்சிரலாங்க. அவ்வளோதான். 5 மினிட்ஸ்ல நமக்கு அந்த ஐஸ் எல்லாம் ஈஸியா மெல்ட் ஆயி கிடைக்குங்க. அதுக்காக வேண்டிட்டு அந்த குக்கரோட லிட்ட நீங்க இந்த மாரி அந்த வெயிட் வால் போட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்க மூடி வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, அந்த நான்வெஜ் எல்லாம் செப்பரேட்டா ஈஸியா ஆயிட்டுருக்குங்க. அந்த ஐஸ் எல்லாம் நல்லபடியா மெல்ட் ஆயிட்டுருக்குங்க. காலையில நமக்கு திடீர்னு நம்ம ஏதாச்சும் குக் பண்ணணும், ஃப்ரீசர்லேருந்து நான்வெஜ் எடுத்து குக் பண்ணணும் அப்படின்ற நிலமையில, நீங்க இந்த மாரி ஒரு டிப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக ஒரு டிப்பாகவே இருக்கும். இந்த ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒண்ணு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஈஸியா அந்த ஐஸ் எல்லாம் நமக்கு மெல்ட் ஆயி வந்துருச்சு. இதுக்கு மேல இந்த மாரி ஃப்ரீசர்ல இருந்தெல்லாம் நான்வெஜ் நீங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஒரு டிப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம ஒண்ணு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒண்ணு பார்த்தரலாம். அதுக்காக வேண்டிட்டு நானு தான் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ தாங்க எடுத்து வச்சிருக்கேன். அதுக்குள்ள நானு உப்பு போட்டு விடுறேங்க. கல்லுப்போ, பொடிப்போ எது ஆனாலும் பரவாயில்லங்க. அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா தண்ணி நம்ம இந்த மாரி ஊத்தி விட்டுறலாம். அந்த கிளாஸ் ஃபுல்லா தண்ணி ஊத்தி விட்டுறலாம். பச்சை தண்ணி தான் நான் ஊத்தி விட்டுருக்கேங்க. பாருங்க, அந்த கிளாஸ் ஃபுல்லா நான் ஊத்தி விட்டேன். நல்லா டிரான்ஸ்பரண்டா நமக்கு அந்த கிளாஸ் தெரியுது. அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாரி கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு முட்டை தாங்க எடுத்திருக்கேன். அந்த முட்டை நம்ம அந்த கிளாஸ்க்குள்ள போட்டு விட்டுறலாம். பாருங்க, நல்ல முட்டையா இருந்தா அந்த முட்டை கிளாஸுக்கு அடியில அப்படியே போயிருங்க. கெட்டுப்போன முட்டையா இருந்தா, அந்த முட்டை கிளாஸுக்கு மேல, அந்த தண்ணிக்கு மேலேயே நின்னுக்கோங்க. இது ரொம்பவே நல்ல ஒரு டிப்பு தான். நெறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு டிப்பா இருந்தா கூட, தெரியாதவங்களுக்காக வேண்டி மட்டும் தான் நான் இது இப்ப இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஏதாச்சும் முட்டை வச்சு ரெசிபி எல்லாம் பண்ற டைம்ல, இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்குங்க. அது இல்லாம நம்ம பாயில் பண்ணி எடுக்கிற டைம்ல கூட இந்த மாரி நீங்க செக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, இந்த ரெசிபியே உங்களுக்கு ஸ்பாயில் ஆகாதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க முட்டை வச்சு ஏதாச்சும் ரெசிபி பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு டிப் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்ப இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒண்ணு பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி காலியான சோப்பு பாக்ஸ் தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு மேல இந்த மாரி ஒரு ஹோல்ஸ் நான் போட்டு விட்டுருக்கேங்க. 2 சைடும் நான் இந்த மாரி ஹோல்ஸ் போட்டு விட்டுருக்கேங்க. பாருங்க. இது மாதிரி நானு சோப்பு பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது அங்க இருக்கட்டும். இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது நம்ம பார்த்துடலாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் சானிட்டரி பேட் எடுத்திருக்கேங்க. அதுக்கு மேல நானு இந்த மாரி கொஞ்சம் கம்ஃபர்ட் தாங்க ஊத்த போறேன். சானிட்டரி பேடுன்றதுனால நல்லாவே அந்த கம்ஃபர்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக வேண்டி தான் நீங்க ஒரு சின்ன பீஸ் சானிட்டரி பேட் எடுத்திருக்கேன். இது நம்ம இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு சோப் பாக்ஸுக்குள்ள நம்ம போட்டு வச்சிரலாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பாக்ஸோட மேல் பாகம் நம்ம நல்லா சீல் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது டபுள் சைடு செல்லோ டேப் தாங்க. அது ஒரு சின்ன பீஸ் நம்ம இந்த மாரி சின்ன ஒரு துண்டு நம்ம எடுத்துட்டு, இந்த மாதிரி பின்னாடி சைடு நம்ம இந்த மாரி ஒட்டி வச்சிரலாங்க. இது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னரா, நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னரா, பாத்ரூம் ஃப்ரெஷ்னரா, டாய்லெட் ஃப்ரெஷ்னரா தாங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி நான் என் டாய்லெட்டுக்குள்ள தாங்க இது மாதிரி நான் ஸ்டிக் பண்ண போறேன். ஒரு வாரத்துக்கு இதுக்கு மேல எனக்கு பிரச்சனையே கிடையாது. நல்ல ஒரு ஃப்ரெஷ்னரா இது எனக்கு யூஸ் ஆகுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சானிட்டரி பேட்ல நம்ம கம்ஃபர்ட் ஊத்தி வச்சதுனாலே, ஒரு வாரத்துக்கு நமக்கு அந்த ஸ்மெல் நல்லாவே லாஸ்ட் பண்ணி நிக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். அப்ப இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒண்ணு பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நமக்கு அளவு கரெக்ட்டா எடுக்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த மாரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுல்ல நான் ரெட் ரைஸ் ஒரு 1/4 பவுல் எடுத்திருக்கேங்க. அது மாதிரியே 1/2 பவுல் நானு பிளாக் ரைஸ் எடுத்திருக்கிறேங்க. பாருங்க, 1/2 பவுல் அளவுக்கு பிளாக் ரைஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நான் காய வச்சு எடுத்ததுங்க. அதுக்கப்புறமேட்டு நானு 1/2 பவுல் ராகி கூட எடுத்து வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது 1/4 பவுலு உளுந்து தாங்க. பாருங்க, உளுந்து கூட நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது கொள்ளு தாங்க. கொள்ளு கூட நான் 1/4 பவுலு எடுத்திருக்கேன்.
அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது கருப்பு உளுந்து தாங்க. அதுவும் நான் 1/4 பவுல் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இனி நமக்கு தேவையானது பார்லி தாங்க. பார்லியும் நானு ஒரு 1/4 பவுல் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இனி நமக்கு தேவையானது நான் ஃபாக்ஸ்டெயில் மில்லட் தாங்க எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட என்னென்ன தானியங்கள் இருக்குதுங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் இங்க 1/2 பவுல் அளவுக்கு ஃபாக்ஸ்டெயில் மில்லட் கூட சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமேட்டு ஃப்ளாக்ஸ் சீட் தான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் கூட சேர்த்துருக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு நானு ஒரு 1/4 பவுல் அளவுக்கு கடலை கூட சேர்த்துருக்கேங்க. பீனட் நல்லா ரோஸ்டட் பீனட் தான் நான் இங்க சேர்த்துருக்கிறேன். அது கூட நம்ம சேர்த்து விட்டுறலாங்க. இதுக்கப்புறமேட்டு நாம 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், சோம்பு கூட சேர்த்து விட்டுறலாங்க. பாருங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்து விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க. இன்னும் நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லுக்காக, நல்ல ஒரு ஒரு ஸ்மெல்லுக்காக வேண்டிட்டு 2 ஏலக்காய் கூட சேர்த்து விட்டுக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்காக வேண்டிட்டு நம்ம இந்த தவா நமக்கு அடுப்புல வச்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் காரத்துக்காக வேண்டிட்டு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காரமான பெப்பர். அதனால தான் நான் இந்த அளவுக்கு மட்டுமே சேர்த்துருக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு நமக்கு நல்லா இன்னும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தாங்க நம்ம இங்க ரெடி பண்ண போறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அருமையான, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் நம்ம இங்க ரெடி பண்ண போறோங்க. நல்ல லோ ஃப்ளேம்ல நீங்க போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் போட்டுட்டீங்கன்னா, அது சீக்கிரமா கரிஞ்சிருங்க. அதுக்காக வேண்டிட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் டைமுக்கு நீங்க வறுத்து எடுத்தாலே போதுங்க. அந்த 10 நிமிஷம் டைம்லயே உங்களுக்கு சின்னதா அப்படி வெடிக்கிற சவுண்டு வரும். அப்பவே அது நல்லா வறுந்துருச்சுன்னு அர்த்தங்க. நல்லா இது மாரி வறுத்துக்கோங்க. வறுக்கிற டைம்ல நல்ல ஸ்மெல் இருக்குங்க. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு ஹெல்த் மிக்ஸ் தாங்க இது. இதில சேர்த்திருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு அருமையான ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் இது அப்படின்றது. நான் இதெல்லாம் சொல்லி வீடியோட டியூரேஷன் ஜாஸ்தி பண்றதுக்கு விரும்பல. கண்டிப்பா நீங்க இந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். இது உங்களுக்கு ஈஸியா சாப்பிடணும்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை மாவு, அப்படி இல்லன்னா இட்லி மாவெல்லாம் இருக்குங்க. அந்த மாவுல கூட நீங்க இந்த பொடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு தோசை, அது மாதிரி இட்லி எல்லாம் சுட்டு குடுத்துட்டீங்கன்னா கூட போதுங்க. அது மட்டுமே இல்லாம பாருங்க நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இந்த டைமுக்கு எப்படி வெடிக்கிற சவுண்ட் கேட்கும்போதே நீங்க அத ஆஃப் பண்ணிர்லாங்க. நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் நம்மளோடது ஹெல்த் மிக்ஸுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் சூடாறி எடுத்துடலாங்க. கொஞ்சம் மீடியம் சூடு ஆகுற டைம்ல மட்டும் தான் நம்ம இது பொடிச்சு எடுக்கணும். ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு ஹெல்த் மிக்ஸ் தான் நான் இங்க ரெடி பண்றேங்க. கூடுதல் குவான்டிட்டி நீங்க போட்டு வறுத்து எடுத்துட்டீங்கன்னா, மில்லுல போட்டு பொடிச்சு எடுத்து தான் நல்லாருக்கும். பாருங்க அவ்வளோதான். ஒரு மீடியம் சூடு ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லா பிளெண்டர்ல போட்டு பொடிச்சு எடுத்துடலாங்க. ரத்த குறைபாடு இருக்கிறவங்க, அது மாதிரியே முட்டி வலி, கால் வலி, இடுப்பு வலி, அது மாதிரி ரொம்பவே ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு ஹெல்த் மிக்ஸ் தாங்க இது. காலையில வெறும் வயித்துல நீங்க இத எடுத்துட்டு வந்தா மட்டுமே போதுங்க. ரொம்பவே உங்க உடம்புல அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க மீடியம் அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமேட்டு நான் நல்லா ஒண்ணு பிளெண்டர்ல போட்டு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துருக்கிறேங்க. நல்ல டேஸ்ட்டா தான் இருக்குங்க. இந்த ஒரு பவுடர் நல்ல ஸ்மெல்லாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு வேணும்னு நீங்க இது நல்லா பவுடர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வெல்லம் சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சு குடுத்துட்டீங்கன்னா, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க நம்ம ஹெல்த் மிக்ஸ் இங்க ரெடி ஆயிருச்சு பாருங்க. நல்ல ஒரு மணமோட, நல்ல டேஸ்ட்டா உங்களுக்கு செஞ்சு குடிக்கக்கூடிய அருமையான ஒரு ஹெல்த் மிக்ஸ் தாங்க இது. ட்ரை பண்ணி பாருங்க. இத வச்சு நீங்க நைட்டு சப்பாத்திக்கு மாவு பெசையிற டைம்ல கூட இந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ நீங்க 1 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு மாவு பெசஞ்சு எடுத்துட்டு அப்புறமேட்டு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்ளோ நல்லாருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா மறக்காம ஒண்ணு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நான் நல்லா பொடிச்சு எடுத்து இது மாரி நல்லா டைட்டா க்ளோஸா இருக்கிற கண்டெய்னர்ல நான் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போறோங்க. ஒரு வாரத்துக்கு எனக்கு இது கரெக்ட்டா இருக்குங்க. 3 பேத்துக்கு கரெக்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒண்ணு பாத்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நானு தான் இது மாதிரி ஒரு ஹேங்கரும், அது மாதிரியே சானிட்டரி பேட் கூட எடுத்து வச்சிருக்கேங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தாங்க இது. இப்பல்லாம் இன்றைய கால லைஃப் ஸ்டைல்ல நெறைய பேரு, நெறைய வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போனா மட்டும் தான் ஸ்மூத்தா ஃபேமிலி ரன் பண்ண முடியுங்க. அந்த மாரி இருக்கிற பட்சத்துல வீடு மெயின்டெயின் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயமாவே
இருக்குங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில நம்ம வாரத்தில 1 நாள் அப்படியெல்லாம் தான் நம்ம வீடு கூட்டுறது, துடைக்கிறது அந்த மாரி வேலையெல்லாம் நடக்கும். அப்படி இருக்கும் போதெல்லாம் இந்த மாரி நீங்க சானிட்டரி பேட ஹேங்கர்ல இந்த மாரி நீங்க வச்சுக்கோங்க. திருப்பி போட்டுக்கோங்க. நான் பண்ண மாதிரி நீங்க திருப்பி போட்டதுக்கு அப்புறமேட்டு, நீங்க அந்த ஸ்டிக்கர் இந்த மாரி எடுத்து விட்டுக்கோங்கங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, நமக்கு கை போகாத இந்த மாதிரி வார்ட்ரோபுக்கு கீழ, கட்டில் கீழ எங்கெங்க உங்களுக்கு கை போகாத இடங்க இருக்கோ, அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்க இந்த மாரி ரெடி பண்ணி ஹேங்கர்ல சானிட்டரி பேட் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்ளோ டஸ்ட்டு, அது மாதிரி முடி, கண்ணுக்கு தெரியாத அழுக்கெல்லாம் கிளீனா அந்த ஒரு சானிட்டரி பேட்ல உங்களுக்கு ஒட்டிட்டு வந்துருங்க. ரொம்பவே டஸ்ட் அலர்ஜி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு டிப்பு தாங்க இது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க என்னோட வார்ட்ரோப் கீழ நானு உங்களுக்கு கிளீன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோல தெரியணுன்றதுக்காக அந்த ஃப்ரண்ட் பகுதி மட்டும் முன்னாடி பகுதி மட்டும் கிளீன் பண்ணி காமிக்கிறேன். எவ்ளோ அழுக்கு டஸ்ட்டு அதுல வருதுன்னு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணுங்கங்க. கை போகாத உங்க கட்டில் கீழ, சந்துல, வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன இடங்கள்லலாம் இந்த ஒரு டிப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மாசத்துல ஒரு டைம் நீங்க இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னாலே போதுங்க. வீடு நல்லா சுத்தமா பளிச்சுன்னு எப்பவுமே இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு டிப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, மறக்காம ஒண்ணு லைக் கூட பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் இந்த வீடியோல ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம ஒண்ணு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.